ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்காய் கூட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். அடுத்து 5 முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. இப்போ கேஸ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். முருங்கைக்காய் ரொம்ப நல்லது, நிறைய பெனிஃபிட் இருக்குது அதில். அதனால் உங்களுக்கு முருங்கைக்காய் கிடச்சிச்சின்னா அடிக்கடி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. பிள்ளைங்களுக்கும் அந்த உள்ளே இருக்கிற சதையெல்லாம் எடுத்து கொடுத்தீங்கன்னா அவ்வளோ நல்லது. அதனால் முருங்கைக்காய் நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. வாரத்துக்கு ஒரு முறை இல்லை மாதத்துக்கு 3-4 டைமாவது நீங்கள் முருங்கைக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடுத்து எண்ணெய் காய்ச்சோன்னா கடுகு, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அடுத்து நம்ம வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடணும். வதக்குனா வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வரணும். கண்ணாடி பதம் வந்தோடனே நம்ம தக்காளியை சேர்த்துக்கணும். அதுலேயே நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ கண்ணாடி பதம் வந்துடுச்சு. அடுத்து நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளி சேர்த்துட்டு அது கூட 1 டீஸ்பூன் சீரகம், அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சள் இது எல்லாமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இந்த மாதிரி கூட்டு உங்களுக்கு பொரியல் மாதிரி எடுத்து வச்சு சாப்பிட்ற மாதிரி வரும். இந்த ரசத்துக்கு, சப்பாத்திக்கு இந்த மாதிரி எடுத்து சாப்பிட்ற மாதிரி வரும். இது குழம்பு மாதிரி வராது. இதையே நீங்கள் அரைச்சி ஊற்றினாலும் உங்களுக்கு டேஸ்ட்டு மாதிரி அதுவும் நல்லாயிருக்கும். இந்த கூட்டு வெங்காயம், தக்காளி எல்லாம் தனித்தனியாக இருக்குது. இது நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இன்னொரு மெத்தடு தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னது. அரைச்சி இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டுக்கோல. இதை அரைச்சி நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்த பருப்பு போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கி நம்ம வேக வச்சுருந்த முருங்கைக்காய் இருக்குல்ல அதையும் போட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். இது ஒரு மெத்தடு. இப்போ நான் பண்ணுறது இது ஒரு மெத்தடு. இந்த மெத்தடு நமக்கு எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும். அதனால் எடுத்து வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இந்த டேஸ்ட்டுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். இதுவுமே உங்களுக்கு பிடிக்கும். அடுத்து என்ன சேர்க்குறோன்னா தனி மிளகாய் தூள், அப்புறம் குழம்பு மசாலா தூள் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இது ரெண்டுமே சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த பொடியை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கணும். பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் மோஸ்ட்லி தேங்காய் யூஸ் பண்ண மாட்டோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா தேங்காய் கூட தேங்காய், சோம்பு, சீரகம், இஞ்சி, பூண்டு இதை போட்டு நல்லா அரைச்சி எடுத்து நீங்கள் இது கூட நீங்கள் ஆட் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம். அப்புறம் தண்ணி கொதிக்க வச்சோடனே நீங்கள் எப்பயும் போல் முருங்கைக்காவை போட்டு இது பண்ணிடலாம். இப்போ நான் தேங்காய் சேர்க்காதனால வெறும் தண்ணியை மட்டும் ஊற்றி நான் வேக வச்சுருக்கேன். உங்களுக்கு என்னென்னா நான் சொன்ன மாதிரி தேங்காவை அரைச்சி அதெல்லாம் ஊற்றி நீங்கள் அந்த டேஸ்ட்டில் நீங்கள் முருங்கைக்காயை வேக விடலாம். இப்போ முருங்கைக்காய் கூட்டு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.